விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கடும் மன அழுத்தத்துல இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புது. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிய திமுக சுக்காக இன்றைக்கு உடைத்திருக்கிறது. அதாவது வைகோ அவர்கள் தொகுதி பங்கீடு முடிஞ்சு வெளியில வரும்போது சொன்னார்ல, வெளியே சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன். அந்த மொமெண்ட் யாருக்கு பொருந்தும்னா திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தான் பொருந்தும். இன்றைக்கு வெளியில சிரித்து கொண்டு உள்ள அழுது கொண்டிருக்கிறார்கள். திமுக விசிகாவை இன்றைக்கு எந்த அளவிற்கு உடைக்கணுமோ அந்த அளவிற்கு உடைத்து ஒற்றுமையாக இருந்தவர்களை இன்றைக்கு பிரிச்சு வச்சிருக்கிறது. இதுதான் காலம் காலமாக இந்த திமுக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் செய்து கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக அவர்களுடன் கூட்டணி அமைப்பவர்கள் அத்தனை பேருக்குமே இன்றைக்கு அதைத்தான் செய்து வருகிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போகிறோம். விசிகா திருமாவளவன் எதற்காக எம்பி பதவியை விட்டுவிட்டு காட்டுமன்னார் கோவில நான் போட்டியிட போகிறேன்னு சொன்னாரு. பின்னாடி அதை ஏன் அங்கதுல இருந்து பின்வாங்கினாரு, நான் திரும்ப காட்டுமன்னார் கோயில நான் போட்டி இடலைங்க அப்படின்னு ஏன் பின்வாங்கினாரு, இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்துல போட்டியிட்டு வென்று இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஏங்க திடீர்னு மாநில அரசியலுக்குள்ள வரணும், அவர் ஏன் காட்டுமன்னார் கோவில்ல போட்டியிட போகிறேன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 3 காரணங்கள். அதுல முதல் காரணம் விஜயினுடைய வருகை. புரியுதுங்களா? விஜயினுடைய வருகை என்பது பட்டியலின சமூக அந்த இளைஞர்களுடைய வாக்குகளை பெரும்பாலும் பிரிக்கக்கூடிய வேலைகளை விஜய் அவர்கள் பார்த்திருக்கிறார். அப்படி பிரிக்கும் பொழுது திருமாவை போன்ற ஒரு முகம், அதாவது சொந்த அந்த சமூகத்தினுடைய முகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமாவை போன்ற ஆட்கள் நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது விஜயால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை ஓரளவுக்கு தடுக்கலாம். அந்த பிரியக்கூடிய வாக்கு வங்கியை ஓரளவுக்கு தடுக்கலாம். தலைவரை இங்க போட்டியிடுறாருப்பா, தலைவரே மாநில அரசியலுக்கு வந்துட்டாருப்பா, ஓட்ட அங்க போடுவோம்ப்பா, வந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி அந்த எண்ண ஓட்டம் கிரியேட் ஆகும். அப்போ விஜய்க்கு பிரியக்கூடிய வாக்குகளை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் ஒண்ணு. 2வது, திமுக வெற்றி பெறுவது மிக 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 கடினம் என்பது திருமா அவர்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் 2026 தேர்தலில். ஏன்னா இதுவரைக்கும் வந்த அனைத்து சர்வே ரிப்போர்ட்டுகளையுமே பார்க்கும் பொழுது அதிமுக திமுக நெக் டு நெக் ஃபைட்ல இருக்காங்க. 2 பேரும் சம பலத்துல மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த 17 நாட்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 17 நாட்களோ 16 நாட்களோ தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த நாட்கள்ல யார் வலுவாக அடிச்சு உழைச்சு பிரச்சாரம் பண்றாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு 2 பேரும் டஃப் ஃபைட்ல இருக்காங்க. அப்படி ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால், இப்போ ஒருவேளை விசிகா கிட்ட ஒரு 5 எம்எல்ஏ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆதரவு தெரிவிச்சு ஏதேனும் அமைச்சர் பதவிகளை வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஒண்ணு, விஜயால் பிரியக்கூடிய வாக்கு வங்கிகளை தடுத்து நிறுத்தணும். அதற்கு திருமாவே நேரடியாக போட்டியிட்டால் விசிகா அதிக இடங்களில் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு புறம் அந்த பிரியக்கூடிய வாக்கு வங்கிகளை ஓரளவு தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது, ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைஞ்சா நமக்கு இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுடைய செல்வாக்கை வச்சு ஓரளவுக்கு அதுல பங்கு கேட்கலாம். இது 2வது. 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, விசிகாவில் திமுகவினுடைய உளவாளிகள் ஊடுருவி விட்டாங்க. ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, ரவிக்குமார், விழுப்புரம் எம்பியா இருக்காருல ரவிக்குமார், இவர்கள்லாம் முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆட்கள். இவங்க திமுகவினுடைய உளவாளியாக மாறிட்டாங்க. 2021 தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க கிட்ட தான் பொட்டி வாங்குறது கட்டிங் வாங்குறது எல்லாமே. அதனாலதான் ஆரூர் ஷானவாஸ் அவர்கள் அவருடைய தலைவர் திருமா அவர்களிடம் தெரிவிக்காமலே திமுக கிட்ட நேரடியா டீல் பேசுறாரு. எனக்கு நாகை தொகுதி வேணாம், மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்துருங்க, எனக்கு சென்னையில ஒரு இடம் தாங்கன்னு நேரடியாக திமுக கிட்ட டீல் பேசுறாரு. அப்போ திமுக கிட்ட அவர் கட்சியை சார்ந்த திருமாவளவனை தவிர்த்துட்டு விசிகா சார்பில் ஒருத்தவன் டீல் பேசுறானா அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அப்ப இதை உணர்ந்து கொண்டார். ஏன்னா இவர் திமுக கிட்ட டீல் பேசுற விஷயம், இவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திமுக கிட்ட போகும்போது அறிவாலயத்துல சொல்றாங்க, உங்க ஷானவாஸ் சென்னையில கேக்குறாருங்க, நாகை அவருக்கு வேணாம்னு சொல்லிட்டாருங்க, அதனால அந்த தொகுதியை தூக்கி நாங்க மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்துட்டோங்கன்னு அங்க போய் சொல்றாங்க. எந்த லட்சத்தில் இருப்பாரு கட்சி? அப்போ திமுக காரன் இதுல சதி செஞ்சிருக்கான். திமுக காரன் உண்மையாகவே விசிகாவை ஒரு கூட்டணி கட்சி தலைவரா பார்க்கிற மாதிரியா இருந்தா அவன் என்ன சொல்லி இருக்கிறோம், ஆரூர் ஷானவாஸ் இவங்கள்ட்ட கேட்கும் போதே திருமாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆரூர் ஷானவாஸ் அந்த நாகை தொகுதி வேணாம், சென்னையில் அடங்குறாரு, என்ன பண்றது அப்படின்னு இவனு கேட்டிருக்கணும்ல.
அதை கேட்காமலே அந்த இடத்த தூக்கி மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்துருக்கானுங்கன்னா அப்ப திமுகவும் இதுல உள்ளடி வேலை பார்த்திருக்கான், விசிகாவை உடைக்கணும்னு. அப்ப திரும்ப பாக்குறாரு, நிலைமை கைமீறி போயிடுச்சு. விசிகாவுக்குள்ள திமுகவுடைய உளவாளிகள் ஊடுருவிட்டாங்க. நாம அதிமுகவை பார்த்து பாஜக முழுகிடும் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க நம்ம கட்சியே திமுக முழுகிடுச்சே அப்படின்னு அவர் பாக்குறாரு. அப்போ இந்த கலை செடிகளை புடுங்கி எறியணும், மாநில அரசியலை வலுவா கட்டமைக்கணும். ஏன்னா மாநில அரசியல் வலுவாக இங்க இருந்தாதான் மத்தியில போய் இவன் பேச முடியும். இங்க போய் ஒண்ணு இல்லைனாக்கா அங்க போய் ஒண்ணும் ஆட்ட முடியாது. அடுத்த தடவை அப்புறம் இங்க வந்த தேர்தலில் போட்டியிடவும் முடியாது, கட்சி காணாம போயிடும். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாருனாக்க, நாம மாநில அரசியலுக்கே திரும்புவோம், காட்டுமன்னார் கோவில்ல போட்டியிடணும்னு ஒரு முடிவை எடுக்கிறார். அதை அறிவிப்பும் வெளியிட்டு விட்டார் வெளிப்படையாக, நான் தான் போட்டியிட போறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த திடீர் மாற்றம்? இப்ப ஆதவர்ஜனா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றான் அப்படின்னாக்க, திமுக மிரட்டிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. திமுக மிரட்டல, புரியுதுங்களா? திமுக மிரட்டவில்லை. திருமா அவர்கள் கன்ஃபியூஷன்ல இருக்காரு, அவரே குழப்பத்தில் இருக்காரு. அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களை நாம விசாரிக்கும் பொழுது அவர் என்ன பண்றது தெரியாம அவரே கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இந்த திமுக இப்படி பழி வாங்கும், திமுக விசிகாவை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கணும் அவரு நம்பவே இல்லை. அவரால் இன்னும் ஏத்துக்கவே முடியல. நம்ம கூடவே இருந்தோமே, எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தோமே, கடைசியில நம்ம கட்சியை உடைக்க பாக்குறான்னு சொல்லிட்டு இவரால் அதை ஜீரடிக்கவே முடியல. இப்ப வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஷாக்ல அதிர்ச்சியில அப்படியே இருக்கிறாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலிருந்து அவர் நான் போட்டியிட மாட்டேன்னு விலகுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, அவருடைய உட்கட்சி நிர்வாகிகள் பேசிய பேச்சு. என்ன தெரியுமா பேசுறாங்க? அவரிடமே நேரடியா சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க தேசிய அளவுல இருக்கீங்க, மாநிலங்கள் அளவுல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, அதெல்லாம் வெற்றி பெற்றலாம். இப்ப நீங்க ஒருவேளை அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா, நீங்க வந்து காட்டுமன்னார் கோவில்ல நீங்க போட்டியிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை திமுக தோற்று விட்டதென்றால், அதிமுக ஆட்சி வந்து விட்டதென்றால், நீங்க திரும்ப அந்த எம்பி இதை ராஜினாமா பண்ணி ஆகும். அப்படியே இடைத்தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆட்சியில விசிக அந்த இடத்துல வெல்லுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. புரியுதுங்களா? ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியா ஒருவேளை வந்துட்டுச்சுன்னா, திமுக ஜெயிச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிதம்பரத்துல இடைத்தேர்தல் வந்தா கூட அதுல எப்படியாவது நம்ம சீட்டு வாங்கி போட்டிட்டு வெற்றி பெற்றலாம். ஆனால் அதிமுக ஆட்சி ஒருவேளை அமைந்து விட்டால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை நீங்க மறந்துட வேண்டியதுதான். இன்னும் 3 வருஷம் டென்யூர் இருக்கு உங்களுக்கு. அப்ப சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை மறந்துட வேண்டியதான், நீங்க காட்டுமன்னார் கோவிலோட சுருங்கிடுவீங்க. அப்போ நமக்கு ஒரு எம்பி லாஸ். இப்பதான் நீங்க அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்க, அப்போ ஒரு எம்பி லாஸ் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு எம்பியை நீங்க இழக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க திருமா முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இதே காட்டுமன்னார் கோவில்ல 2016 தேர்தல அதிமுக வேட்பாளரிடம் திருமாவளவன் அவர்கள் தோற்றிருக்கிறார். 47 வாக்கு வித்தியாசத்துல தோற்றிருக்கிறார் 2016 காட்டுமன்னார் கோவில்ல போட்டியிட்டு. சுகுமாரனோ என்னமோ பேர் வரும், அதிமுக வேட்பாளர் பேர், அவருடன் போட்டியிட்டு 47 ஓட்டுல தோத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். அப்போ இந்த நெக் டு நெக் ஃபைட்ல நீங்க போய் மாட்டிக்காதீங்க. ஒருவேளை காட்டுமன்னார் கோவில்ல மீண்டும் நீங்க தோற்று போனீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். நீங்களும் தோத்து எம்பி பதவியும் போய் இதெல்லாம் தேவையானன்னு சொல்லிட்டு அங்க உள்ள கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன பிறகுதான் அவரு ஷாக் ஆகி போயிட்டு, சரி எதுக்கு நாம ரிஸ்க் எடுக்கணும், இருக்கிற 2 எம்பியை நாம ஏன் காவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதுல இருந்து பின்வாங்குறான். சரி பின்வாங்கினீங்க, சரி உங்க கட்சி தொண்டர்களுக்கு யாருக்காவது அந்த இடம் கொடுத்துருக்கலாம்ல. காங்கிரஸ் வேட்பாளருக்கு, காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ண நபருக்கு, காங்கிரஸ்ல அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய நபருக்கு போய் இந்த விசிகா கொடுத்த ஒரு சீட்டை தூக்கி கொடுத்துருக்காருங்க. இவரெல்லாம் என்ன மனுஷன்? அப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்குனாங்க? 28. இன்னைக்கு விசிகா எத்தனை இடம் ஒதுக்கி இருக்கு? 1. அப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு மொத்தம் எத்தனை இடம்? 29 இடம். புரியுதுங்களா? 29 இடம் இன்னைக்கு காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விசிகா வந்து வாரி வாரி வழங்குது, இந்தா வச்சுக்க, ஒரு சீட்டு தானே வச்சுக்க, தாராளமா வச்சுக்கங்க அப்படின்னு. யாரு நீ, நம்ம பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை அப்படியே தூக்கி தானம் பண்ணிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். நீங்களே கெஞ்சி கிஞ்சி குட்டிக்காரணம் போட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சு குரலி வித்தெல்லாம் காட்டி தான் இந்த 8 சீட்டை வாங்கிருக்கீங்க. அதுலயும் ஒன்ன தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறீங்களே, இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நகர்வு?
கேட்டா காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் இளைய பெருமாளினுடைய வாரிசு. இருக்கட்டும், அப்போ உன் கட்சிக்காரன் இத்தனை வருஷம் ஒன்ன நம்பி வந்து கொடி கட்டினவன், உனக்காக வாழ்க தலைவான்னு கோஷம் போட்டவன், உனக்காக சண்டை போட்டு கேஸ் வாங்கினவன், அவனை நினைச்சு பாத்தீங்களா திருமான? உங்க கட்சி உங்க சீட்டு நீங்க நிறுத்துறீங்க, அது ஓகே. ஆனா அந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சாங்க, அவங்களுக்கு போயிட்டு இப்படி உங்களுக்கு கொடுத்த சீட்டை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே, அதை தான் நாங்க கேட்கிறோம். அப்போ கொடுத்ததே 8, தேமுதிகவை விட உங்களை இழிவாக பார்த்ததுல தான் கொடுத்ததே 8. இன்னைக்கு அந்த 8லயும் உன்னை காங்கிரசுக்கு தாரை வார்த்திருக்கிறீர்கள் என்றால் இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வு? அப்ப இது ஒரு புறம் இருக்க, பாண்டிச்சேரியில அவர் கட்சி வேட்பாளருக்கு அவரே ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. நீ பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிட்டு வந்திருக்கார். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அப்போ திருமாவளவன் அவருடைய கைகளை மீறி கட்சியை உடைச்சிடுச்சு திமுக, சுக்கா உடைச்சிடுச்சு திமுக. இன்றைக்கு விசிகாவுல 2ஆம் கட்ட தலைவர்கள் அளவுல இன்றைக்கு திமுக ஊடுருவி இருக்கிறது, திமுக ஊப்பிகள் ஊடுருவி இருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு பாண்டிச்சேரியிலையும் இந்த தள்ளாட்டம். பாண்டிச்சேரியில விசிகா கட்சி வேட்பாளர் 3 பேர் நிக்கிறாங்க, அவங்க 3 பேருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவர் கட்சி வேட்பாளருக்கு எதிராகவே அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கிறாருன்னா இது என்ன மாதிரியான அரசியல்? இது ஒரு புறம் இருக்க, திமுகவாது இவங்களை நான் மதிக்கிறாங்களா விசிகாவினர் பார்த்தாக்க அவர்களை செருப்பாக கூட மதிப்பதில்லை திமுக. இங்க காட்பாடியில துரைமுருகன் விசிகா மாவட்ட செயலாளர் பெலிக்ஸ பொதுவெளியில பத்திரிகையாளர்கள் மத்தியில இறங்கு அப்படின்னு அருவருப்பாக பேசி வெளியே தள்ளி விடுறாரு. இறங்கு கீழே அப்படின்றாரு. அது இன்றைக்கு சமீப வலைதளங்கள் சுத்திட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகள் போவ சபாநாயகர் அப்பாவு, இன்னைக்கு சபாநாயகர் அப்பாவு அவருடைய பிரச்சார வாகனத்துல விசிகா கொடி இல்ல, எல்லா கட்சி கொடியும் இருக்கு. ஏன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அவர் கட்சி கொடி கூட இருக்கு, அவர் அப்பாவு வண்டியில, ஆனா விசிகா கொடி இல்ல. அப்பாவு அவருடைய சுவர் விளம்பரம் ஒவ்வொரு அவருடைய தொகுதியில ஒவ்வொரு சுவர்லயும் இருக்கிறது. அதுல அன்னியார் பெயர் அன்னையார் பெயர் இருக்குது, கமலஹாசன் பேர் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் பேர் இருக்கு, ஆனா விசிகா பேர் இல்ல. ஆனா திமுக காரன் தான் சமூக நீதி சமத்துவம்னு வாய்கழிய பேசுவான். அப்போ உங்களை ஒரு கூந்தலாக கூட மதிக்காதவர்கள் கூட்டணியில இருந்து கொண்டு உன் கட்சி அவன் உடைக்கிறான், எதிர்த்து கூட பேச முடியல. எதுக்கு இந்த கூட்டணியில் நீங்க இவ்வளவு நாள் இருந்துகிட்டு தாக்கு பிடிச்சிக்கிட்டு எதுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? அப்போ திருமாவளவன் அவர்கள் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் எதிர்பார்க்கல திமுக இந்த அளவுக்கு இறங்கி நம்ம கட்சியை உடைக்கும், நாம தான் திமுகவுக்கு மிகப்பெரிய முட்டாக இருக்கிறோமே, நம்ம கட்சியே இவர்கள் உடைப்பார்கள் அவர் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. அவர் ஷாக்கில் இருக்கார். அதனாலதான் இன்றைக்கு மனம் போன போக்குல முடிவெடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். திமுகவுக்கு என்ன கண்ணு உறுத்துதுன்னா விசிகா மேல, நம்ம கூடவே பயணிச்சுக்கிட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறுறியா நீ? எலெக்ஷன் கமிஷனும் உனக்கு அங்கீகாரம் கொடுக்குதா? பாக்குறியா? அடுத்த தேர்தலில் அந்த அங்கீகாரத்தை இழக்க வைக்கிறேன், உள்ளடி வேலை பாக்குறேன் பாத்தியான்னு இன்னைக்கு பார்த்து விட்டாங்க. திமுக என்றைக்குமே எவனையும் வளர்த்து விட்டதாக வரலாறே கிடையாது. ஆனால் அதிமுக தன்னுடன் சேர்பவர்களையும் சேர்த்து வளர்த்து விடும். உதாரணத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் கட்சி தோல்வியின் சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்த விஜயகாந்த் கட்சிய கூட்டணிக்குள்ள சேர்த்து எதிர்கட்சி தலைவராக ஆக்கி அழகு பார்த்தது அஇஅதிமுக. இப்படியாக எல்லா கட்சியும் வாழ வைத்துதான் பழக்கம். ஆனால் அந்த தேமுதிகவை உடைத்து அதனுடைய எம்எல்ஏக்களை தூக்கியது யார்? கருணாநிதி, திமுக. இன்னைக்கு அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. ஐயா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சாவுக்கு காரணம் திமுக. 50% திமுக தான் விஜயகாந்த் அவருடைய சாவுக்கு காரணமே. அவங்க கூட போய் வெக்கமே இல்லாம அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தன்னை நம்பி வந்த கட்சியை அழித்தே பழக்கப்பட்ட திமுகவை எப்படி திரும்ப நம்பினார்? இன்றைக்கு அவர்களை நம்பி இன்றைக்கு அவருடைய கட்சியே இன்னைக்கு சின்னாபண்ணமா இருக்கு. கட்சிக்குள்ள அவ்வளவு முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், நல்லா இருந்த கட்சி இன்னைக்கு நாசமா போயிடுச்சு. எனவே திருமா அவர்கள் உங்க கட்சியை பாருங்க, அதிமுகவை எப்படி வழி நடத்தணும்னு அதிமுக தலைவர்களுக்கு தெரியும். நீங்க உங்க கட்சியை நீங்க ஒழுங்கா வழி நடத்துங்க, பார்ப்போம் என்ன முடிவுகளை எடுத்து எப்படி நீங்க கட்சியை சரி பண்ண போறீங்க, திமுகவின் பிடியிலிருந்து எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள போகிறீர்கள் சொல்லிட்டு நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். நீங்களும் பொறுத்திருந்து பாருங்க. நன்றி.